நீங்க ஒரு 10 என்கவுண்டர் பண்ணுங்க, சத்தியமா நீங்க சொன்ன மாதிரி 30 வருஷம் இல்ல, இந்த யுகம் இருக்கிற வரைக்கும் நீங்க தான் முதல்வர். நம்ம இந்த சட்டம் ஒழுங்க பெண்களுக்கான ஒரு ஒடுக்குமுறையை, அதாவது பெண்கள் மேல வைக்கக்கூடிய அந்த ஆண்களுக்கான ஒடுக்குமுறையை ஒழிச்சுட்டு தான் இந்த பிறந்த நாள் கொண்டாடணும். நீங்க கையில எடுக்க வேண்டிய முதல் சட்ட பிரச்சனை, என் பெண்கள் மேல எவனும் கை வைக்க கூடாதுடா. இப்ப உன்னை அடிக்கிறப்ப உன்னை தடுக்க வர்றவன் பெருசா, அடிச்சுட்டான் கொஞ்சம் பொறுமையா இருந்து பாத்துக்கலான்னு 6 மாசம் கழிச்சு உன்னை கேட்கறது. அதாவது தாமதப்பட்ட நீதி தடுக்கப்பட்ட நீதியா மாறிடும். அன்பான ரிக்வெஸ்ட், சட்டம் ஒழுங்கு பெண்கள் மேல வச்ச பிரச்சனைக்கு நீங்க தெரிப்படத்துல வந்த விஜயகுமாரா வந்துதான் ஆகணும். அதுதான் எங்களுக்கு தேவை. 250 ரூபா அந்த விநியோகத்தை தேட்டருக்காரங்க சொல்றாங்க, தேட்டர் வேலையில 250 ரூபா ஏத்துனீங்கன்னா தமிழ் சினிமாவே நாசமா போயிடும். எஃப்டி சினிமா நேயர்களுக்கு ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம தளபதியோட தங்கச்சியா சுகந்தி அக்கா வந்திருக்காங்க. அக்கா வணக்கம்க்கா. ரொம்ப வணக்கம்ப்பா. எஃப்டி சேனல் நேயர்களுக்கு சுகந்தி அக்காவோட பணிவான வணக்கம். கண்டிப்பா நம்ம அண்ணன் 26ல் சிஎம்மா இருப்பாரு, கப்பு முகிலுன்னு சொன்னேன், அது எல்லாமே நடந்திருக்கு. அது இந்த சேனலுக்கு மட்டும்தான் நான் அவ்வளோ பேட்டி தளபதி அண்ணனுக்கு கொடுத்துருக்கேன். அத்தனை நேயர்களுக்கும் உங்களோட ஆசீர்வாதத்தோட நான் பேச ஆரம்பிக்கிறேன். பொதுவாகவே கரியரோட உச்சத்தில் இருக்கவங்க பாலிடிக்ஸ் வர்றது ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. அவர் இப்போ சிஎம்மாவும் ஆயிட்டாரு. எத்தனையோ பிறந்த நாள் இருந்தாலும் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்த்டேவா இருக்க போகுது. ஸோ எஸ், சிஎம் விஜயோட பிறந்த நாள் வரப்போகுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அண்ணா, உங்களுக்கு 22ஆம் தேதி பிறந்த நாள் காணும். உங்களுக்கு நாங்கள் ஹாப்பி பர்த்டே சொல்கிறோம். ஆனால் அதே விஷயத்தில் எனக்கு என்னமோ இந்த ஹாப்பி பர்த்டே அதுவுமா இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அங்கே பார்த்தா கற்பழிப்பு, இங்கே பார்த்தா கற்பழிப்பு, பெண்களோட அவஸ்தையெல்லாம் பார்க்குறப்ப இந்த பர்த்டே நாங்கள் அடுத்த வருஷம் இதெல்லாம் சரி பண்ணிட்டு இன்னும் கிராண்டாக கொண்டாடுவோம். அதாவது எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடுறது தான் ஒரு பிறந்த நாள். ஆனால் எங்கே பார்த்தாலும் கசன்னுக்கிட்டு பெண்கள் வன்கொடுமை தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பவர் கட்டுனா கூட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம், அது அவங்கவுங்க ஏரியாவில் மப்சல் ஏரியாவில் அன்றாடம் நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனையா பெரிய பிரச்சனை தான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட நாட்டில் பெண்கள் கற்பழிப்புலாம் கும்மிடிப்பண்ணில் இன்னைக்கு அந்த 3 வயசு குழந்தையெல்லாம் கெடுத்து கொண்டு போய் சாக்கடையில் போட்டு போனதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம இந்த சட்டம் ஒழுங்கை பெண்களுக்கான ஒரு ஒடுக்குமுறையை, அதாவது பெண்கள் மேல வைக்கக்கூடிய அந்த ஆண்களுக்கான ஒடுக்குமுறையை ஒழிச்சுட்டு தான் இந்த பிறந்த நாள் கொண்டாடணும். அதான் என்னோட ஆசை. ஏன்னா நான் நிறைய அண்ணனுக்காக 5 வருஷமா நான் குரல் கொடுத்துருக்கேன். என்கிட்ட கேட்குறாங்க, அண்ணன் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ குரல் கொடுத்தீங்க, இத்தனை கற்பழிப்பு நடக்குது, 150 கற்பழிப்பு கன்ஃபார்ம் ஆகிருக்குது, கொலை நடந்திருக்குது, இதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றுமே குரல் கொடுக்க மாட்டேன்றீங்களே அப்படின்னு என்னோட சேனல்லே எனக்கு கமெண்ட்ல கேட்குறப்ப எனக்கு ரொம்ப மனசு பாதிக்குது. அதாவது நம்ம வந்த உடனே நம்ம என்ன சொன்னோம், நம்ம ஒரு கவுன்சிலர்ல இதுக்கு முன்னாடி நமக்கு எந்த அனுபவம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா நீங்க சிஎம்மா உக்காந்துக்க, எங்களுக்கு தெரிப்படத்துல வர விஜய் அண்ணாவா எங்களுக்கு கிடைக்கணும். எப்படி நீங்க தலைகீழ தொங்க விட்டீங்களோ, அந்த தொங்க விட்டப்ப மகேந்திர சார் கேட்பாரு, என் பையன் இந்த அளவுக்கு பண்ணது யாருன்னு கேட்பாரு. அப்ப விஜய் அண்ணா சொல்லுவாரு, ஏன் அந்த பொண்ணோட அம்மா அப்பாவா இருக்கலாம், அவங்க இது அண்ணனா இருக்கலாம், இல்ல ஆபீசர் சொல்லுவாரு, அவங்களோட நண்பர்களா இருக்கலாம், ஏன் அவங்க அண்ணன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் விஜயகுமாரா கூட இருக்கலாம், விஜயகுமார் அந்த படத்துல பாரு இருக்கலாம் அப்படின்னு சொன்ன, அப்ப நீ தான் முடிச்சிட்ட இல்ல அப்படின்னு மகேந்திர சார் கேட்பாரு. அப்படி தண்டனை கொடுக்கணும்னா, ஒருத்தன் பொம்பளை பிள்ளை மேல கை வைக்கிறானா அவனை கொண்டு போய் அடைக்கிறதெல்லாம் தப்பு. மக்கள் தான் கண்டுபிடிச்சு கொண்டு போய் போடுறாங்க. நீங்க ஒரு 10 என்கவுண்டர் பண்ணுங்க, சத்தியமா நீங்க சொன்ன மாதிரி 30 வருஷம் இல்ல, இந்த யுகம் இருக்கிற வரைக்கும் நீங்க தான் முதல்வர். அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா 6 வருஷமா நான் குரல் கொடுத்துட்டு இருக்கேன். என்னை யாருமே நம்ம கட்சியில இருந்து கூப்பிடவும் இல்லை. பரவாயில்ல, நீங்க எல்லாம் நல்லா இருங்க. எனக்கு நடுத்தர அந்த 20-30 ஏஜஸ் எம்எல்ஏவா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். அதுலயும் 3 பேர் மேல ஒரு குற்றம் வந்திருக்கு. அந்த சரவணை இன்னும் ஒரு 2 பேர் மேல எல்லாம் குற்றம் வந்திருக்கு. அப்ப நீங்க கட்சி சார்பா அவங்களை கூப்பிட்டு வான் பண்ணுங்க.
ஏன்னா எம்எல்ஏ வந்து நம்ம நீக்க முடியாது, ஏன்னா அப்புறம் நமக்கு ஆட்சி பிரச்சனை வந்துடும். ஏற்கனவே மற்ற பல பேரோட உதவியால தான் நம்ம இந்த சீட்ல உக்காந்துருக்கோம். அந்த உதவியை கொண்டு அதான் எம்ஜிஆர் சொல்வாரு, அதாவது நாடோடி மன்னன்ல சொல்வாரு, மக்கள் என்ற நூலை கொண்டுதான் பதவி என்ற பட்டம் வானவலாகிய பறக்க வேண்டும். அப்படி அந்த பட்டம் நம்ம சிஎம் பட்டம் வானவலாகி பறக்க வேண்டும்னா நீங்க கையில எடுக்க வேண்டிய முதல் சட்ட பிரச்சனை என் பெண்கள் மேல எவனும் கை வைக்க கூடாதுடா. நீங்க கடைசியா ஒரு பேட்டி கொடுத்தீங்க பாருங்க, எங்க நம்ம இது சென்னையில ஒரு பேட்டி கொடுத்தாரு நுங்கம்பாக்கத்துல. அப்போ ஒரு ஸ்பீச் பண்ணுனீங்க, ஆனா அந்த ஸ்பீச் மாதிரி உங்களோட ஸ்பீச் ஒவ்வொரு ஸ்பீச்சும் இருக்கணும். நீங்க குரல் கொடுக்கறது அது மாதிரி இருக்கணும். சொல்லல செயல் 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 சொன்னீங்க, ஆனா நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்றது இந்த சீட்ல நீங்க உட்கார்ந்து சொன்னீங்கன்னாதான் மக்கள் உங்களை நம்புவாங்க. இல்லைன்னா நம்ம ரீல்ஸ் மூலியமா தான் நம்ம நாட்டை ஆண்டோம் பிடிச்சோன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னா நீங்க இப்ப சொல்லிட்டீங்க, நீங்க வந்து தீய சக்தின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாலின் ஐயாவை பார்க்க போனப்ப என்கிட்ட நிறைய பேர் கருத்து கேட்டாங்க. நான் சொன்னேன், எப்பா இது வந்து பகைக்காக போகல, பொறுப்புக்காக போயிருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு முதல்வர், அது போக தமிழ்நாட்டுக்கே ஒரு தந்தை மாதிரி தானே அவரு. அப்ப முன்னாடி போய் பாக்குறதுல எந்த தவறும் இல்லைன்றத நான் சொன்னேன். அதுலயும் சில பேருக்கு எல்லாருக்குமே அந்த உடன்பாடு இருக்குமானா இருக்காது, ஓகேங்களா? அப்படி அவங்களும் வந்து நமக்கு 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த இப்ப வந்து நீங்களே சொல்லிட்டீங்க ஏசப்பா மாதிரி, நமக்கு எந்த பகையும் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. சிஎம் பதவி ஏற்பு விழாவுக்கு நான் உள்ளதான் இருந்தேன், அண்ணன் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்படின்றப்ப நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நலம் மக்கள் நலம் மக்கள் நலம் மக்கள் நலம் தான். அந்த ஒரு சொல்லுதான் நமக்கு தேவை. நீங்க சொன்ன மாதிரி உண்மை 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 செயல் 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 செஞ்சு விடுங்கன்னா செஞ்சு விடுங்க. என்ன ஏன் தயங்குறீங்க? அதனால தானே உங்களை வந்து எல்லாரும் வந்து என்ன பேச மாட்டேங்கிறாரு, பேசுறேன். எதுக்கு யா பேசணும்? செயல்ல செய்வாரியா? ஆனா சட்டம் ஒழுங்குக்கு நம்ம பேசிதான் ஆகணும். ஓகே, அதெல்லாம் நம்ம சீர் பண்ணிட்டு இன்னும் அடுத்த வருஷம் பிறந்த நாளைக்கு எங்க அண்ணன் எல்லாருக்குமே பட்டு புடவையோட அதாவது பிறந்த நாளை கொண்டாடணும். அதான் என்னோட ஆசை. ஏன்னா இப்ப எனக்கு இருக்கிற மனநிலைக்கு இந்த குழந்தைங்க வன்கொடுமையெல்லாம் பாக்குறப்ப அதுக்கெல்லாம் நம்மளால ஒண்ணுமே செய்யலையே. ஒருத்தனை கூட நம்ம கட்டி தொங்க விடலையே. இந்த தெறிப்படம் நடக்கா பொம்பளைங்களே இறங்கி கேட்கறாங்கப்பா, என்னங்க இவ்வளவு தூரம் சொன்னீங்க, தெறிப்படத்துல எல்லாம் கட்டி தொங்க விட்டீங்க, அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்றீங்க. இப்ப பிரேமலதாமா கூட என்ன சொன்னாங்க, ஷூட்டிங் ஆர்டர் போடு சொன்னாங்களா இல்லையா? கற்பனைப்பா, ஷூட்டிங் ஆர்டர் போடுங்க. யாருமே உங்களை எது கேட்க. 75 வருஷத்துக்கு முன்னாடி அம்பேத்கர் ஏற்றப்பட்ட சட்டத்தையே நீங்க புடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு தெரியுமா இவ்வளவு கற்பழிப்புலாம் நடக்கும், இந்த நாடு இவ்வளவு முன்னேற்றமா இருக்குன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாத ஒண்ணு. அப்ப நீங்க அடுத்து அதுக்குண்டான ஆளு யாருன்னு பாருங்க. இப்ப எப்படி நீங்க ஒரு முதலமைச்சர் இல்லைன்னா இன்னொரு முதலமைச்சர் 5 வருஷத்துக்கு அப்பப்போ கோவப்பட்டீங்கன்னா அரசியல் மாற்றம் நடக்கணும் அண்ணன் தானே சொன்னாரு. அந்த அரசியல் மாற்றத்துல பெண்களுக்கான வன்மையா கொண்டு வர சட்டத்தை கொண்டு வாங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா நானும் பொண்ணுதானே, 6:30 மணிக்கு மேல வெளியே போறது இல்லை. நானேடா எனக்கு 48 வயசு ஆகி போச்சு, சரி 50 வயசுலயே வச்சுக்க, நானே வெளியே போறது இல்லை 6:30 மணிக்கு. இப்ப இல்ல, நான் ஒரு 15-20 வருஷமாவே வெளியே போறது இல்லை. ஷூட்டிங்னா கூட எனக்கு 6 மணிக்கு முடிச்சிடும். 6:30 மணிக்கு மேல என் புருஷன் என் புள்ள எங்க அம்மா யாராவது வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க, புரியுதா? இப்ப கூட பிரபுவை நம்பிதான் இந்த சேனலுக்கு என்னை அனுப்பியிருக்கான் என் பையன். அவன் வந்துருவான் 3 மணி நேரத்துல, என் பையன் வந்துருவான், புரியுதா? இப்படி நானே பயப்படுறதுக்கு நானே எப்பேற்பட்ட ஆளுன்னு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அப்படி பெண்கள் தன்னோட கற்பை காப்பாத்திக்கிறேன். இனிமேல் நாங்களே தான் எங்க கவசத்தை எடுக்கணும்ன்ற அளவுக்கு நீங்க ஒரு சிஎம் விட்டு கொடுக்க கூடாது. ஒரு 2 பேரை நீங்க தூக்குல போடுங்க, ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். அவ்வளவுதான். சொல்லுங்க. ஆனாக்கா இப்போ வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறமா அவரோட நடவடிக்கை எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும் தான் அவர் வந்து எல்லாமே முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. சிங்கப்பெண் படைய ஸ்பெஷல் படை லான்ச் பண்ணதா இருக்கட்டும், அதாவது எலெக்ஷன் ஜெயிச்சு ஒரு குறுகிய காலகட்டத்தில் இவ்வளோ வந்து லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வருது. ஆனா வந்து மக்கள் அவர் மேல ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்காங்க, நீங்க சரியில்லை அது சரியில்லை. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இப்ப ஆளுங்கட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா எதிர்கட்சின்னு ஒண்ணு நோண்டி விட்டுக்கிட்டு தான் இருக்கும், கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருப்போம், அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு தான் இருக்கணும். அதனாலதான் அவர் மௌனம் காக்குறாரு. அந்த மௌனத்தை நான் சலாம் கொடுத்து வரவேற்கிறேன். ஓகேவா? எவனும் சொல்றவன் எவனும் செய்ய மாட்டான், ஆனா மௌனமா இருக்கிறவன் செய்வான். அது என்னோட தாட்ல நான் நிறைய பார்த்திருக்கேன். ஆனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு யாரா இருந்தாலும் வாய் திறக்கணும். இப்ப உன்னை அடிக்கிறப்ப உன்னை தடுக்க வர்றவன் பெருசா, அடிச்சுட்டான் கொஞ்சம் பொறுமையா இருந்து பாத்துக்கலான்னு 6 மாசம் கழிச்சு உன்னை கேட்கறது. அதாவது தாமதப்பட்ட நீதி தடுக்கப்பட்ட நீதியா மாறிடும்.
அது ஏன் மக்களுக்கு அண்ணனுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. அதனால அப்பப்ப சட்டம் ஒழுங்குக்கு நீங்க ஆக்ஷன் எடுங்க. மத்ததெல்லாம் இந்த காலையில கேட்டு இந்த காலையில போய்கிட்டே இருங்க. கேப்டன் அப்பா சொல்லுவாரு, கேப்டன் ஐயா சொல்லுவாரு, நெகட்டிவான கமெண்ட்ஸுக்கு உங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்பாரு. இதை வாங்கிட்டு அதுல விட்டுருவேன். ஏன்னா எனக்கு அடுத்து நாளைக்கு வேற வேலை இருக்குது. புரியுதா? அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம வேலை பாதிக்கப்படும். ஓகே, எனக்கெல்லாம் இன்னைக்கு சட்டசபையில பிரேமாமா பேசுறத பார்த்தா கேப்டனோட ஆவியே எந்திரிச்சு பேசுற மாதிரி 2 வட்டம் குரல் கொடுத்தாங்க. 2மே அம்சம். கரெக்டா? மேகதாடு அன்னைக்கு எதுக்குடா நீங்க சும்மா அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க? நமக்கு இப்ப அடுத்து வரும், அணையை கட்டுங்க, தண்ணியை தடுத்து வைங்க, குளம் கொட்டை ஏரிய ரொப்புவோம். அதுக்கு ஒருத்தர், அதுக்கு மட்டும் விஜய் அண்ணா மட்டும். ஆனா அண்ணனோட ரியாக்ஷன் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம யாருக்கிட்டையும் கையேந்தாத ஒரு சூழ்நிலைய தமிழகத்தை உருவாக்கி கொடுத்தா அதுதான் எனக்கெல்லாம் பிறந்த நாளா நான் நினைப்பேன். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம்னா 6 மாத காலம் எல்லாமே வந்து அமைதி காக்கணும்னு எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா நடக்கிறத பார்த்தா ஒவ்வொரு நாளும் அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்களே எதிர்கட்சி தலைவர்கள்லாம். அதை பத்தி உங்களோட கருத்து? எதிர்கட்சி தலைவர்கள் வந்து அவங்களுக்கு சாதாரணமா பேசுறதுன்னு நினைக்காத, எதுக்கு அட்டாக் பண்றாங்க சொல்லு? இந்த கற்பழிப்பு நடக்குது, இதுக்கு ஏன் நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றீங்க? உங்க கட்சியிலேயே இவ்வளவு பேர் தப்பு பண்றானே, அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இன்னும் பண்ணியிருக்கோம், இன்னும் பண்ணல அப்படின்றத எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா? சில பேர் வந்து ஆட்சியை முடிச்சு விடணும்னு பேசியிருக்கிறாங்க. ஆட்சியை முடிச்சு விடணும்னு பேசின அவங்க தான் ஆட்சியே நமக்கு 10 சீட்டை கொடுத்துருக்குறாங்க. அந்த விசுவாசத்தை நம்ம மறக்கவே கூடாது. புரியுதா? நம்ம தான் தூய சக்தி தான் நம்ம தீய சக்தியை தேடி போனோம். புரியுதா? அது எதுக்கு? நம்ம பொறுப்புக்காக போனோம். புரியுதா? நம்ம பொறுப்பு என்ன? நீ தமிழ்நாட்டோட சிஎம் யா. நானும் எவ்வளவு கத்திருப்பேன், இந்த சேனல்ல எவ்வளவு பேட்டி கொடுத்துருப்பேன் தெரியுமா விஜய் அண்ணாவுக்கு? இந்த சேனல் தவிர எவன் எத்தனை கோடி கொடுத்தா கூட என் சேனல் நான் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு இது தாய் வீடு, நான் ஒரு புருஷன் தான் கட்டிக்க முடியும். கரெக்டா? அது மாதிரி கொள்கையில கூட எனக்கே ஒரு கொள்கை இருக்குதுன்னா அண்ணனுக்கும் அந்த கொள்கையை எடுத்துட்டு வந்து அடுத்த கட்சிக்காரங்க பேச முடியாத அளவுக்கு நீங்க ஒரு வட்டம் இதான் இங்க இருக்குது கும்முடி புண்டி. ஒரு மாறு வேஷத்துல ஒரு மன்னன் போய் நாட்டை சீர்படுத்துறது இல்லையா? நடந்திருக்கா இல்லையா வரலாறு? சோழ மன்னன் போய் நடு ரோட்ல நின்று தங்கமும் வெள்ளியும் அள்ளி கொடுப்பாராம் மாறு வேஷத்துல. மக்கள் அப்படியெல்லாம் வாங்கி யாருடா கொடுத்தா? அதுக்கப்புறம் தான் அரச மகவான்னா வந்து கொடுத்தாருன்னு மக்களே சந்தோஷப்பட்ட காலம்லாம் இந்த தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. கிபி 1000 நூற்றாண்டுல நடந்ததெல்லாம் நடந்திருக்கு. அது மாதிரி நீ ஸ்பாட்டுக்கு போய் 2 வட்டம் தப்பு நடக்கிற இடத்துக்கு அண்ணன் போய் அப்படி நின்னாருன்னா தமிழ்நாடே இல்ல உலக நாடே இவரை பார்த்து பேசும். கரெக்டா? இதெல்லாம் செய்யணும். நம்ம என்ன பண்ணோம்? நம்ம என்ன ஒரு கவுன்சிலரா இருந்து நம்ம பல இதை தாண்டியா நம்ம இதுக்குள்ள மற்ற அரசியல்வாதி மாதிரியா வந்திருக்கிறோம். நம்ம சாதாரணமா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டோட உதாரணமா அண்ணன் ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. எடுத்தவனே 2 வருஷத்துல மக்கள் வந்து இத்தனை ஓட்டு போட்டு 108 சீட்டை கொடுத்தாங்கன்னா இந்திய வரலாற்றிலேயே யாருக்குமே இது மாதிரி நடக்கவே இல்லை. எத்தனை? யாருக்குமே நடக்கவே இல்லை. கரெக்டா இல்லையா? அண்ணன் இதுக்கு முன்னாடி கவுன்சிலரா இருந்தாரா? ஏக்கோன்னு ஒண்ணு வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுல நிறைய தடை வந்துச்சு, நிறைய பிரச்சனை வந்துச்சு, கட்சி ஆரம்பிச்சு வந்தாரு, இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காரு. அப்ப நம்ம எவ்வளவு இன்னும் எளிமையா போகணுமோ அந்த பிரச்சனைக்கு நம்ம போய் நிக்கணும்டா. ஒரு இடத்துல போய் ஒரு சிஎம் வந்து காரை திறந்து நின்று பாரு என்ன மாறுதல் நடக்குதுன்னு. இன்னும் இதுக்கு மேல நம்ம ரீல்ஸ் போடலாம். கரெக்டா? உண்மையான ரீல்ஸ் இது. மக்களுக்கு லைவா நீ காட்டதான் மக்களாட்சியே மன்னராட்சியை ஒழிச்சு மக்களாட்சியே அப்படின்னு கத்துனாங்க இல்லையா? அது இன்னைக்கு நடந்திருக்குன்னா அதுக்கு நம்மளும் வந்து ஒரு உதாரணமா இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டம்பா, ரொம்ப கஷ்டம். இந்த பிள்ளைங்க வன்கொடுமை எல்லாம் தாங்கவே முடியலடா. ஏன்னா எங்க பெண்களுக்கு தாண்டா தெரியும் அந்த உணர்வு. நீங்களாம் அனுதாபப்படுவீங்க, போயிடுவீங்க. இப்ப உங்களுக்கே இந்த சமுதாயத்துல மரியாதை இருக்கு. ஆண்களுக்கு எவனை பார்த்தாலும் இப்ப ஒரு பொம்பளை ஒடுக்கி போறப்ப உங்களுக்கே அச்சமா இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? கரெக்டா நான் கேக்குறேன். ஏன்னா எவனை பார்த்தாலுமே நமக்கு தப்பாதான் யோசனை வரும். கரெக்டா? பெண்கள் மனநிலை அப்படிதான். ஏன்னா எங்களை பாதுகாக்கணுங்க, உயிர் அது கெடுத்து கொண்டு போய் கொண்டுட்டுலா போறாங்க. சரிக்கா, இந்த எதிர்கட்சி தலைவர் அதாவது உதயநிதி ஸ்டாலினே வந்து கூட்டத்தொடர்ல என்ன, அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடர்ல என்ன சொல்றாங்கன்னா, ரீல்ஸ் ஆட்சி வேணாம்,
ஒழுங்கா வந்து ஆட்சி பண்ணுங்க, உங்களை பத்தி, அதாவது முக ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, உங்களை பத்தி வர செய்திகளை நீங்க படிங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்றாங்க. இது டைரக்டாவே அட்டாக் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது அவங்க சொன்னதுல வந்து ஒரு ஒரு சின்ன துஷ்டு இருக்கு. ஓகேவா? நம்ம சாப்பிட்றது, நம்ம போறது, நம்ம வர்றது, நம்ம அதை காட்டுறதுக்கு பதிலா நாட்டு மக்கள் நல்லா இருக்கிறது, அதெல்லாம் எடுத்து எடுத்து நம்ம காட்டணும்னா இன்னும் நல்லா தானே இருக்கும். ரீல்ஸ் இல்லடா, ரியல் பிராண்ட் நீ காட்டு. புரியுதா உங்களுக்கு? நமக்கு நிறைய ஐடி வச்சு நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஓகேவா? ஒரு நாட்டை நம்ம கையில் நம்பி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் தான் சொன்னேன், நடந்ததை மறப்போம், நடப்பதை நினைப்போம், நேர்வழி சென்றால் பயமேது, நேர்வழி சென்றால் பயமேது. ஆட்சி அமைச்ச மறு நிமிஷமே பாலிமர் சேனலுக்கு பேட்டி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா நமக்கு பகையெல்லாம் பண்ணிக்கிட்டுலாம் முட்டிக்கிட்டு இருக்கிறதுக்குலாம் இங்கே வந்து 500 வருஷம் வாழ போகிறது கிடையாது. என்ன, சாவு உனக்கு இன்னைக்கு வரும், நாளைக்கு எனக்கு வரும். ஓகேவா? மக்கள் நலத்தை தான் நம்ம பார்க்கணும். மக்கள்னா என்ன, நானும் தான் ஒரு பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன், என் பிள்ளையும் தான் அந்த ஒரு நாட்டில் வாழணும். நான் என்ன மீறி போனா ஒரு 10 வருஷம் இருப்பேனா? இல்லை, நாளைக்கே வேணா என்ன டாக்டர் விளையாடி அடிச்சு கொண்டு போனானா நான் மறுநாள் என் பிள்ளை அனாதையாக தான் இருக்கணும். அப்போ யார் என் பிள்ளைய பாதுகாக்கிறது? இந்த நாட்டோட முதல்வர் தான் பாதுகாக்கணும். ஓகேவா? அந்த நம்பிக்கையை கொடுங்கன்னா நாங்கள் சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கு நீங்கள் வாயை திறந்து தான் ஆகணும். அன்பான ரிக்வஸ்ட்டு, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மேலே வச்ச பிரச்சனைக்கு நீங்கள் திரைப்படத்தில் வந்த விஜயகுமாரா வந்து தான் ஆகணும். அதுதான் எங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் நம்ம கேப்டனை நம்ம உயிராக நினைக்கிறோம்னா, நீங்கள் கேப்டன் ஆலயத்துக்கு போகலை, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் போகலைன்னா கூட பரவாயில்ல. கேப்டன் அப்பா செத்தப்ப, அதாவது அவர் இறப்புக்கு வந்தப்ப ஸ்டாலின் ஐயா வந்து கோயம்பேடு ஆர்ச்சியில் அவரோட பேர் பதிக்கப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்ச்சிக்கு சட்டப்பூர்வமாக ஒரு அந்த அவர் பேரை வச்சு அவர் பிறந்த நாட்டு ஊரில் மதுரையில் மணிமண்டபம் பண்ணி கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அவங்க அண்ணனுக்கு தம்பியா இந்த செந்தூர பாண்டியா வந்து எங்கள் அண்ணன் இன்னைக்கு சிஎம்மாக இருக்கிறத மேலே இருந்து எங்கள் கேப்டனு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார், நம்ம கேப்டனு. ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒரே ரத்தம் தான், யாருமே நாங்கள் வந்து பிரிவினை பண்ணி பார்க்கறது கிடையாது. இந்த ரெண்டு மட்டும் என்னோட ஆசைக்காக, அண்ணனோட ஆசைக்காக, தமிழ்நாட்டோட மக்களோட ஆசைக்காக இவ்வளோ பெரிய ஒரு நல்ல வாழ்ந்தான்ற ஒரு அடையாளம் அண்ணன் வந்து அதை ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போ எலெக்ஷன்ல ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டாரு, ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை, இந்த பவர் கட் இஷ்யூவா இருக்கட்டும், இந்த இன்னைக்கு உள்ள 2 பிரச்சனையில முக்கியமான பிரச்சனை வந்து இந்த கற்பழிக்கு நம்ம பேசிட்டோம். ஆனா இன்னொன்று பிரச்சனை இருக்கு, மப்சல்ல வந்து கரண்ட். ஓகேவா? அந்த கரண்ட் வந்து கண்டிப்பா நம்ம இந்த வெய்ய காலத்துல நிறைய வந்து எல்லார் வீட்லேயும் ஏசி போட்டதால சில ஊர் சைடு போகிற கரண்டை தான் இவங்க அதாவது சிட்டியில் இருக்கவங்க வந்து நிப்பாட்டுவாங்க, இல்லைனா தடுக்கப்படும், எல்லாமே நடக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 1.5 கோடி ரூபா வந்து கடனில் தான் இருக்குதான் நம்ம மின்சாரத்துறையை. ஓகேவா? அதை கூட ஒரு அமைச்சர் நம்ம தாவேக எம்எல்ஏ வந்து 3 கோடின்னு சொல்லிவிட்டாரு. அதை ஒரு பிள்ளை வந்து எடுத்து அதை வேற போட்டு விட்டுச்சு. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது என்னன்னா, கண்டிப்பாக இந்த கரண்ட்டுக்கு உண்டான ரிவிஷனுக்கு ஜெயலலிதா அம்மா வந்து ஆட்சியில் இருந்தப்ப 11ல் சொல்கிறேன், அப்போ கலைஞர்கிட்ட இருந்து நம்ம ஆட்சி ஏடிஎம்கே கிட்ட வந்தப்ப அம்மா வந்து சொன்னாங்க, எனக்கு 1 வருஷம் டைம் கொடுங்க, நான் இப்போதான் ஆட்சிக்கு வந்து உக்காந்துருக்கேன். எப்படி சட்டசபையில் சொல்றாங்க, என் புரட்சி தலைவி, என் பொன்மனச்சம், என் தெய்வம் சொல்லுது, என்ன 1 வருஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் அதுக்குள்ளேயும் எல்லாம் சீரமைச்சு எனக்காக பொறுத்துக்க மாட்டீங்களான்னு பேசின வீடியோலாம் இன்னைக்கும் சமுதாயத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்கு. அது மாதிரி அண்ணன் மக்கள்கிட்ட இறங்கி பவர் கட்டுக்கு பேசிட்டோம். இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு பிரச்சனை. இதுக்கெல்லாம் மௌனமாக இருந்தோம்னா ஒரு சிஎம் வந்து வாயை திறந்து, அப்பா ஒரு 6 மாதம் பொறுத்துக்கோங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படின்னு ஒரு வீடியோ விட்டா கூட கொஞ்சம் சாந்தமாவாங்க. கரெக்டா? ஒருத்தன் ஃபோன் எடுக்கலைன்றாங்க, இதே திமுக ஆட்சியாக இருந்தால் அங்கே ஃபோன் எடுத்துருவாங்க, இப்போ எடுக்கலைன்னு நிறைய பொம்பளைங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க. கரெக்டா? ஆனால் அங்கே ஏன் ஃபோன் எடுக்கலைன்னு ஒரு அதுக்குண்டான அமைச்சர் வந்து நின்று கேட்கணுமா இல்லையா, தட்டி கேட்கணுமா இல்லையா? அதைத்தானே மக்கள் போராடுறாங்க. இப்போ கரண்ட் இல்லை, நாங்கள் ஃபோன் பண்ணால் எடுத்து இதுதான் பிரச்சனை இருங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு தான் இந்த நாடு. சிஎம் மட்டும் இருந்தால் நாடாயிடுமா? இது மக்களுக்கான நாடா இல்லையா? 8 கோடி பேர் இருக்கிறோம்டா தம்பி. இது யாருக்கான ஆடு? என் வீட்டில் என் பையன், என் புருஷன், என் அம்மா அப்பா, என் சொந்த பந்தம்
எல்லாரும் இருக்கிறாங்க. அது என் வீடு, இது நாடு. ஓகேவா? நாட்டுல 8 கோடி பேர் கேட்கிற கேள்விக்கு முக்கியமான அத்தியாவசிய செலவு இதெல்லாம். கரண்ட்னு ஒண்ணு இல்லைன்னா வீட்டுல தூங்க முடியாது, சோறாக்க முடியாது, நிறைய விஷயம் இருக்கு. கரெக்டா? தூக்கம் இல்லைனாலே பாதி போனோம் தான். நம்ம மறுநாள் ஏதாவது ஒரு வேலை நடக்குமா? ஓகேவா? இது கரண்ட் பிரச்சனை எல்லா ஆட்சியிலுமே இருந்திருக்கு, இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. அண்ணன் வந்ததாலதான் ஒண்ணு கரண்ட் ஒண்ணு அவர் ஒண்ணு நிப்பாட்டல. ஆனா இதுதான் பிரச்சனைன்னு சம்பந்தப்பட்ட அதிகாரி எடுத்து பேச மாட்டேங்கிறானே, அவனை கூப்பிட்டு நீங்க ஒரு தட்டுனா, அதாவது கேள்வி கேட்டா என்னன்னு கேக்குறேன். அதை கேட்டா ஓகே சிஎம் கேட்கிறாரு, நமக்கு அடுத்து நாளைக்கு வரும், இன்னைக்கு வரும். ஒரு அதாவது நம்ம மக்கள்கிட்ட நம்பிக்கையை கொடுக்கணும். எப்படி நம்பிக்கையை கொடுக்கணும்? நம்பிக்கையை கொடுக்கணும்னா நம்ம எப்படி தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் பண்ணு பேசினாரு பாரு நந்தனத்துல, நான் அந்த மீட்டிங்கை பார்த்துட்டு ஐயோ அம்மா அப்பான்னு உக்காந்துட்டேன். என்னடா நம்ம அண்ணன் நமக்கு மேல குரல் கொடுத்துட்டாரேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சில விஷயம்லாம் நமக்கு உரிமைக்காக போராடுறப்ப இப்ப நான் பேசுற மாதிரி பேசினா எனக்கு கிடைக்குமா? இல்ல அப்படியாப்பா பார்க்கலாம் கரண்டா சூடுப்பா எல்லாத்துலயும் இதெல்லாம் இப்படி பேசுறது நல்லா இருக்கு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே நடவடிக்கை பேசணும். ஏன்னா உன் சீட் அப்படி. நீ நாட்டோட தந்தையா, இந்த நாட்டோட தந்தை. என் வீட்டுக்கு நான் தான் தலைவி, இந்த நாட்டுக்கே நீ தான் தலைவன் அப்படின்றப்ப நீங்க பெண்களுக்கான விஷயத்திலையும் சட்டம் ஒழுங்கு. ஒருத்தனை அடிக்கிறாங்க உடனே தடுக்கணும். ஓகே, அதுக்கெல்லாம் நம்ம அம்முன்னு இருந்தோம்னா அடுத்தவன் போட்டு அடிப்பா அவன் செத்து போயிட்டானா அதுக்கும் நம்ம தான் நிற்போம். ஓகேவா? ரோட்ல செத்து போனா யார்கிட்ட கேட்பாங்க? வீட்டுல செத்தா போலீஸ் வந்து நம்மளை கேட்கும், ஏன் செத்தா, என்ன செத்தா, மார்ச் வரியா போச்சு கேட்கறானா சந்தேகப்பட்டு. நாட்டுல செத்தா என்னன்னு கேட்கறாங்க. இது நாட்டு தானே அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். நாட்டுல சாவறதுக்கும் ரோட்ல சாவறதுக்கும் வித்தியாசம் இல்ல. என்னைக்கு நம்ம ரோட்டை இப்ப நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், நான் ரோட்ல போறேன், எனக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா? எங்க அண்ணன் விஜய் அண்ணன் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். புரியுதா? நான் வேற எவன்டையாவது பாதுகாக்க போனேன்னா அவன் கள்ள புருஷன்னா. கரெக்டா? என் புருஷ வண்டியில நான் வண்டியில போயிட்டு வந்தாதான் எனக்கு கௌரவம். அடுத்த வண்டியில போயிட்டு வா. இந்த ஓலால கூட நான் 2 வீலர்லாம் போட மாட்டேன். ஏன்னா எவனோ உட்காந்துருப்பேன் சுகந்திய காயம் கூட போகுதுன்னுவாங்க. தேவையா எனக்குன்னு ஒரு மானம் இருக்கு. தன்மானத்துக்காக தான் நம்ம வாழ்றோம். ஒண்ணு பணம் இருக்கணும், இல்லைன்னா மானமாவது இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஏழை வர்க்கம் பாவம் புண்ணியத்தை பார்த்து வாழ்ற இந்த ஏழை மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு மட்டும்தான் அண்ணன் வந்திருக்காரு. அதை வந்து காலத்து தாமதப்படுற நிதியா இல்லாம, தடுக்கப்பட்ட நிதியா இல்லாம தேவையானதுக்கு அண்ணன் வந்து சட்டத்தை ஒழுங்கை வந்து சீர்படுத்தினா எவனும் நம்ம கிட்ட கேட்க மாட்டான். நம்ம எவனுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால எங்களுக்கு இந்த பிறந்த நாளை விட அண்ணனே அவர் தான் நினைச்சிருப்பாரு. ஏன்னா அவரோட மைண்ட் வைஸ் எனக்கு தெரியும். நானும் ஒரு நடிகை தான். 30 படம் அவர் கூட நான் வேலை பார்த்துருக்கேன். எத்தனை படம்? 30 படம். ஸ்பாட்லயே அவ்வளவு தன்மையா தான் நடந்துக்குவாரு. ஓகேவா? அஜித் சாராவது சோறாக்கிலாம் பிரியாணி எல்லாம் கிட்டி போடுவாரு. இவரு சாப்பிட்றவங்க அவங்க என்ன பண்றாங்க அந்த மாதிரி மைண்ட்ல சாப்பிட்டாங்களா இல்லையான்னு ஒரு பொறுப்பா பார்க்கக்கூடியவர் தான். யாரும் எங்க சினிமா உலகத்துல நாங்க அவரை வந்து குறை சொல்லியே நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அமைதியா இருப்பாரு. ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு நல்லது இருக்கும். ஓகேவா? ஆனா அந்த அமைதி மாதிரி இந்த பெண்கள் சித்தத்திலையும் இந்த பவர் கட்டு இந்த அத்தியாவசியத்துல எல்லாம் அண்ணன் வந்து நான் பாத்துக்கிறேன் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா மக்கள் வந்து கொஞ்சம் சாந்தி அடைவாங்க, சமாதானம் அடைவாங்க. புரியுதா? அதுதான் விஜய் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனால சினிமால ஒரு தொட முடியாத உயரத்துக்கு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்டவர் இப்ப சிஎம் ஆயிட்டாரு. இப்ப முன்னாடி இருந்த சினிமா எப்படி இருக்கு, இப்ப இருந்த சினிமா எப்படி இருக்கு, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. நல்ல குட் கொஸ்டின். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப எங்க படம் வந்து ஒரு 490 படம், சின்ன குறு சிறு அந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படம் மட்டுமே, எல்லாம் கொஞ்சம் பெருசும் எல்லாம் சேர்த்து 490 படம் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு. எங்க யூனியன்ல போய் பெப்சில இருந்து ஒருத்தவங்க போய் கேட்டிருக்காங்க ஒரு யூனியன்ல. இந்த 490 படமும் கால அவகாசமின்றி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த சினிமா உலகம் இன்னும் ஒரு அடுத்த ஒரு பிரைட்னஸை வந்து முன்னோக்கி செல்லும் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் விஜய் சேதுபதி அண்ணன் அப்பா போய், நான் அப்பான்னு தான் சொல்லுவேன் அவரை, அப்பா போய் கேட்டிருக்கிறாரு, இந்த மாதிரி நீங்களே வந்து ஒரு அரசாங்கமே இந்த ஓடிடி தளம் ஒன்று அமைச்சா இன்னும் கம்மியான பட்ஜெட்டில் படத்தை கதையை எடுத்து தொடங்குவாங்கன்னு அவர் போய் பார்த்ததுக்கு பாருங்க, கரெக்டாக வந்து மக்களுக்காகவே மக்கள் செல்வனுங்க அவர்.
போய் கரெக்டா கேட்டு அடிச்சுட்டு வந்துட்டாரு பாருங்க. நம்ம எதுக்கு போனோம்? அந்த பூ கொடுத்துட்டு இந்த புஷ்பத்தை கொடுக்கறதுக்காக போனோம். நம்ம போய் ஒரு காரியத்தை அவர் சக்சஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு. கண்டிப்பா வந்து 490 படம் நிலுவையில் இருக்கிற படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அண்ணன். அதுக்கப்புறம் வந்து இந்த தமிழ்நாடு ஓடிடி தளம் அமைக்கிறதுக்கு அதுவும் விஜய் சேதுபதி அப்பாவால் ஒரு புண்ணியம் நடந்திருக்கு. அது ரெண்டும் நடந்தாலே நம்ம தமிழ் சினிமா ஒரு இலக்கை நோக்கி நம்ம போயிடுவோம். ஏன்னா இப்போ நமக்கு எந்த இவங்க தடை அவங்க தடை எந்த தடையும் நமக்கு கிடையாது. ஓகேவா? போன இதில் வந்து சில தடைகள் வந்து நிறைய பணம் இஷ்யூலாம் இருந்திருக்கு. இப்போ ஏதோ டிக்கெட்டு தான் 250 ரூபா ஆக்கணும்னு அவங்க விநியோகத்தை தடவில் வந்து சொல்லியிருக்காங்க. 250 ரூபாலாம் டிக்கெட் ஆனால் மக்கள் போய் படம் பார்க்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் அண்ணன் வந்து ஒத்துக்கவே கூடாது. ஏன்னா அந்த 190 ரூபா 180 ரூபாய்க்கே எங்களுக்கு டப்பா டான்ஸ் ஆடுது. ஏன்னா நாங்களும் வருத்தத்தில் தான் படத்தை பார்க்க போகிறோம். அது வருத்தத்தில் படம் பார்க்க போகிறப்ப புது படத்தில் வந்து நடிக்கிறவங்க கூட அவ்வளோ ரூபாயை கேட்குறாங்கன்னா குறும்படத்துக்கு கொஞ்சம் டிக்கெட் விலைவாசி கம்மி பண்ணணும். 250 ரூபா அந்த விநியோகத்தை தேட்டருக்காரங்க சொல்கிறாங்கன்னு தேட்டர் விலையில் 250 ரூபா ஏற்றுனீங்கன்னா தமிழ் சினிமாவே நாசமாக போயிடும். இது என்னோட கருத்து. ஏன்னா நான் 6 வருஷமா ஒவ்வொரு படமா போய் என் சொந்த காசுல போய் நான் படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டா ஒவ்வொரு படத்தையும் ஓட்டி கொடுத்துருக்குறேன். ஜெயிலர்லாம் 850 கோடி வாங்கினாங்கன்னா முதல் பேட்டி என்னோடது தான். இது உலக மக்களுக்கே தெரியும். நீங்க இதுல போய் ஜெயிலர் போட்டு பாருங்க. ஓகேவா? அதுதான் 850 கோடி அடிச்சிருக்கு. இப்போ நீ அடுத்து வர எல்லா படமும் 1000 அண்ணன் படமே ஜனநாயகம்லாம் வந்து 1000 கோடி அடிச்சுச்சுன்னா தான் இந்த தமிழ்நாட்டோட பெருமை போய் நிற்கும். இல்லைன்னா நம்ம தமிழ்நாடு கூட 3வது இடத்துல தான் இருக்கிறோம். ஓகேங்களா? எம்ஜிஆர் ஐயா வாழ்ந்த காலத்துல தமிழ் திரையுலகம் முதல் இடத்துல இருந்துச்சு. நம்மளை யாரும் பீட் பண்ண முடியல. ஆனா என்னைக்கு இவங்க வந்து கர்நாடகா 1000 கோடி அந்த கேஜிஎஃப்க்கு அடிச்சாங்களோ, அதுக்கப்புறம் அவங்க பாகுபலி அப்படி இப்படின்னு அவங்க 1000 கோடி அடிச்சாங்களோ, புஷ்பாலாம் அடிச்சாங்களோ, இன்னும் தமிழ் திரையுலகம் 1000 கோடியை தொடலை. நம்ம 3வது இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம முதல் இடத்துக்கு வர்றதுக்கு அண்ணன் டிக்கெட் விலையெல்லாம் குறைக்கணும். அவங்க சொன்ன அந்த 250 ரூபாலாம் எங்களால் கொடுத்து டிக்கெட் எடுக்க முடியாது. ஏன்னா இப்பயே நாங்கள் டிக்கெட்ல 190 ரூபாய்க்கு புக் பண்றப்பயே 50 ரூபா இது வந்துடுது நெட்டு காசு, 240 ரூபா ஆயிடுது. இன்னும் இவங்க 250 ரூபா டிக்கெட்டு ஏற்றினாங்கன்னா இன்னும் 300 ரூபா ஆகி போயிடும். அப்புறம் படம் பார்க்குறவங்க கூட படம் பார்க்க மாட்டான். அதனால சின்ன படங்களுக்கு டிக்கெட் கம்மி பண்ணி, ஓகேங்களா? இப்போ கமலா தேட்டர்ல எல்லாம் புதன்கிழமை 100 ரூபாய்க்கு தான் டிக்கெட்டு. இன்ஃபர்மேஷன் புதன்கிழமை படத்துக்கு போனால் 100 ரூபாய்க்கு கருப்பு படம் கூட நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு தேட்டருக்கும் ஒவ்வொரு சலுகையை வந்து மக்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. மக்கள் பாவம். அந்த பாருங்க, இன்னைக்கு 8 ரூபா முட்டை எத்தனை? 6 ரூபாய்க்கு மேலே நான் முட்டையே வாங்க மாட்டேன். ஏன்னா என் பையன் இருக்கான், டெய்லி முட்டை சாப்பிடுவான் குழந்தை. அதையாவது, ஏன்னா நாங்களாம் இல்லாதவங்க. ஓகேவா? சினிமாக்காரவனா என்ன எனக்கே ஒரு நாளைக்கு தானே காசு வரும். ஏன்னா இந்த சினிமான்னு பைத்தியம் பிடிச்சி இதுலேயே உட்காந்துருக்கிறதால ஓகே நம்மளும் ஒரு விதத்தில் நாட்டன் சிரிக்க வைக்கிறோம். ஆனால் வீட்டில் இருக்கிற நம்ம நடந்து தானே முட்டை விலை 8 ரூபா ஆகி போச்சு தான். 2 வட்டம் பெட்ரோல் விலை 110 ரூபா ஆகி போச்சு. இதெல்லாம் இனிமே விலைவாசிகள் வந்து உயராம அண்ணன் அதையும் கொஞ்சம் கண் பார்த்து மக்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ. நீங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அண்ணன் வந்து சத்தியமா மக்களோட காசை 1 ரூபா கூட தொட மாட்டாரு. ஒரு மாசம் சம்பளம் வாங்கியிருப்பீங்க, அண்ணா 2,50,000 ரூபாய் மக்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்க. நன்றிண்ணா, ஹாப்பி பர்த்டேண்ணா. நன்றிண்ணா. எப்படி சேனல்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. ஒரே ஒரு வருத்தம், இந்த பெண்கள் பாதுகாப்பு தான். அதே மாதிரி சிங்கப்படையும் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அந்த சிங்கப்பெண் படைக்கு 108ன்னு ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க, கால் பண்ற சொல்லி. அதை மக்கள் வந்து யூஸ் பண்ண முடிகிறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம ஜெயலலிதா அம்மா வந்து 2011லயே பெண்கள் உமன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து 2011 தான் அம்மா தான் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அந்த பெண்களையும் யூஸ் பண்ணணும், அவங்கள்ட்டையும் யூஸ் பண்ணி நீங்களும் சிங்கப்படை நீங்க ஒன்று அமைச்சிருந்தீங்கனாலும் அவங்களை நம்ம எதுவும் தடுக்க வேணாம், யார் மனசையும் நம்ம புண்படுத்த வேணாம். அந்த மகளிர் போலீஸையும் இறக்கி இதுக்குள்ள ஜாயின் பண்ணணும். அவங்களுக்கு கீழே தான் இந்த சிங்கப்பெண் படை இயங்குனா நம்ம டைரக்டா கேஸ் போட்டு அந்த சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை நம்ம அடிக்கவோ இல்லை அவனை வந்து பனிஷ் பண்ணவோ முடியும். ஏன்னா எந்த பவரும் இல்லாம ஒரு சிங்கப்பெண் படை கொடுத்தீங்கன்னா எல்லாரும் சுகந்தி அக்கா மாதிரி இருக்க முடியாது. இப்ப என்கிட்ட எல்லாம் அந்த படையை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி செய்வான். ஏன்னா அனுபவம் இருக்குது, எதுக்குமே அனுபவம் வேணும்.
அதனாலதான் நம்ம தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே. ஏன் சொன்னாங்க? தியாகிகளான தலைவர்களுக்கு அவங்களுக்கு அனுபவம் இருக்கும். ஓகேவா? அனுபவம்னு ஒண்ணு இருந்தாதான் நாட்டை நம்ம ஆள முடியும். ஓகேவா? அப்ப இருந்த சிங்கப்பெண் படம் அந்த பிள்ளைங்களை பார்த்தாலே பயமா இருக்குது. அந்த குழந்தைங்களை பார்த்தாலும் எல்லாம் அழகா இருக்குதுங்க பார்ப்பாங்களா. நான் பெத்த பிள்ளை மாதிரிதான், நான் எதுவும் சொல்லலை. ஆனா அதுங்களே சொல்லுது எனக்கு எந்த உரிமையும் கிடையாது, நாங்க கொண்டு போய் ஸ்டேஷன்ல தான் விடணும்னு. அப்ப சிங்கப்பெண் படைக்கு இன்னும் பூஸ்டிங், அவங்களுக்கு இன்னும் வருமானத்தை அதிகமாக கொடு. ஏன்னா இப்ப வருமானம் கூட என்கரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கொடுத்து அந்த சிங்கப்பெண் படையோட நம்ம பெண்கள் போலீஸையும், என்கிட்ட ஒரு போலீஸ் வந்து கேட்டுச்சு அப்ப நாங்களாம் அப்படின்னு, நீங்களும் தான் இருப்பீங்கம்மா கவலைப்பட. ஏன்னா எனக்கு 6-8 எல்லாம் என் கூட கிரிவலம் வர போலீஸ்கார பாப்பாலாம் இருக்கு. ஃபோன் பண்ணியே கேட்டுச்சு. அதான் சொன்னா அவங்க பிடிச்சிட்டு வந்தாலும் நீங்க தாங்க தண்டனை கொடுக்க போறீங்க, நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க அப்படின்னு. எங்களையும் அந்த படையோட சேர்த்து அண்ணன் போட்டுட்டோம், இப்ப நீங்களாம் அதுக்காக குரல் கொடுங்க அப்படின்னாங்க. அதனால அந்த சிங்கப்பெண் படையும் இருக்கட்டும். ஓகேவா? அந்த சிங்கப்பெண் படையோடையும் நம்ம உள்ளார ஒரு எஸ்ஐ, ஒரு பெண்கள் உயர்தரப்பட்ட ஒவ்வொரு ஆபீசர்களை நியமிச்சாதான் சடனா நம்ம ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்க முடியும். 108க்கு கால் பண்ணி இவங்க போறாங்க, என்ன தடுக்க முடியும்? ஃபைட்டா பண்ண முடியும். அதுக்கு நீ எல்லா தகுதி கராத்தை எல்லாம் அதுக்கு உண்டான ஸ்டூடெண்ட்டை எடுத்துட்டு வந்திருக்கணும். அது அப்போ எந்த அளவுக்கு அது இம்பாசிபிள் எனக்கு தெரியாது. ஆனா அவங்க கூட ஒரு பெண் போலீஸ், அதாவது சம்பந்தப்பட்ட மீனாமாலாம் அம்மா கிட்ட அவார்டு வாங்கினவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி பெரிய பெண்கள் போலீஸை கூப்பிட்டு நிர்ணயம் பண்ணி அந்த சிங்கப்பெண் படையோட இவங்களை ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க கொண்டு வந்த திட்டம் செயல்படுன்னு சொல்றேன். திட்டம் இப்ப போன ஆட்சியில நடந்த திட்டத்தை தான் நம்ம இன்னைக்கு 1000 ரூபாய் வாங்குறோம். கரெக்டா? இப்ப 2000 ரூபாய் இப்ப நிறைய பேர் கேட்கறாங்க, அவருக்கு போட்டிருந்தா நாங்க 2000 ரூபாய் வாங்கியிருப்போமேக்கா அப்படின்னு. நானும் எந்த காசு வாங்கல. அந்த ஒரு பாப்பா என் பக்கத்து 2000 ரூபாய் வந்திருக்கோம், அதுக்கு பேசாம அவரே வந்துருக்கு. அடிப்பாவி, அப்ப 2500 ரூபாய் போட சொல்லுங்கன்றாங்க. எப்படி? கரெக்டா பாப்பா? இப்போ ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற திட்டத்தை தானே செயல்படுத்துறாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி எங்களுக்கு இருப்பா இன்னும் ஒரு 6, அவங்க 1 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு 1000 ரூபாயே போட்டாங்க. அது மாதிரி அண்ணன் சொல்ற மாதிரி ஒரு 6 மாசம் பொறுமையா இருங்க, கண்டிப்பா நீங்க கேட்டது கிடைக்கும். இப்ப முன்னால் உள்ள திட்டத்தை தான் ஃபாலோ பண்ணி, ஏன்னா நம்ம டக்குன்னு எதையும் செயல்படுத்திட முடியாது. ஒரு 6 ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப கிளை 6 தோண்டணும்னா அதுக்கு தோன்றதுக்காக டைம் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணுமா இல்லையா? ஆனா இவரு வந்தோடனே அவங்க சொன்ன மாதிரி வந்த மாசத்துலயே 1000 ரூபாய் போட்டாருல்ல அண்ணன். 6 மாசம் டைம் கேட்டு 2500 ரூபாய் போடுறதுக்கு இப்ப நடைமுறையில உள்ள சட்டம் பெண்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு போட்டதே ஒரு பெரிய அவரோட மனசு தானப்பா. எதையுமே பாசிட்டிவா எடுத்தா பாசிட்டிவ், நெகட்டிவா எடுத்தா நெகட்டிவ். நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா இந்த தமிழக மக்கள் பெருமை அடையிற மாதிரி நம்ம அண்ணனுக்கு நீங்க ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. கண்டிப்பா சட்டம் ஒழுங்குக்கு அண்ணன் குரல் கொடுப்பாரு. இந்த பேட்டியை பார்த்தாருன்னா, அண்ணன் உங்களுக்காக 6 வருஷம் நீங்க கட்சியே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதே சேனல்ல அண்ணன் கட்சி ஆரம்பிப்பாரு, கொடி பிடிப்பாரு, சின்ன அறிவிப்பாரு, விசில் சின்னம் தான் வரும். அதை கூட நான் பேசி வைரல் பண்ணியிருக்கேன். நாட்டு மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நன்றி. எங்க அண்ணன் நல்லா இருக்கணும், ஹாப்பி பர்த்டேனா அடுத்த பிறந்த நாளைக்கு ஒரு பெண்கள் கூட அதாவது துணிவோட இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு கூட எந்த அசம்பாவிதமும் நடக்காத அளவுக்கு அண்ணன் நாட்டை செயல்படுத்துவாருன்னு நான் நம்புறேன். நாட்டு மக்களும் கொஞ்சம் டைம் கொடுங்க. கண்டிப்பா சட்டம் ஒழுங்குக்கு நான் டைம் கேட்க மாட்டேன், அது தவறு. கரெக்டான முறையில் நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், நீதி வெல்லும்.